நன்றி நன்றி. நம்ம நோட்டீஸ் கொடுத்து ஓட்டு கேட்குறோம், நம்ம புடவை கொடுத்து கேட்குது பாரு. நீங்க கவனிக்கிறீங்களா இல்ல அவங்க கவனிப்பாங்களா? எப்படி என்ன என்னத்தை கவனிக்கிறது? ஓட்டு போன காசு கொடுத்தானே ஓட்டு போட முடியாது. யாரு வந்தா நல்லா இருக்கணும் நீங்களே முடிவு பண்ணுங்க. தெருவுக்கு தெரு கிரிஞ்சு பண்றாங்க, அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்படி பண்ணா கிரிஞ்ச் ஆயிருமோன்னு பயந்து பயந்து நாங்க தான்டா கஷ்டம். எனக்கு ஓட்டு போடலன்னா கூட பரவாயில்ல, ஆனா நான் கொடுத்த நோட்டீஸை யாரும் முழுசா கூட படிக்கல. முடியாது சார், எதுவுமே பண்ண முடியாது. அழுவா அம்மா பால் குடி. புடவை குடுக்கறாங்க, உடனே அதை கீழே தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சும்மா நல்லா பார்த்தாலும் பரவாயில்ல, நேற்று தோத்து போயிட்டோமா, திருப்பி பார்க்கும்போது எரிச்சலா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே. நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ணணும். இதை விட பெருசா நம்ம ஒண்ணு பண்ணணும். அது என்னன்னு யோசிப்போம். பண்ணிட்டு தான் சார் வந்து. நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். நீங்க யார் முதல்ல? சார் நான் ஏத்த வீட்டுல இருக்கேன் சார். சார் உங்களுக்கு அதான் தேவையில்லை சார். சேல்ஸ் பண்ற எல்லாருக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட்ல ஃப்ரீயா ஃபுட் குடுக்கறோம்னு அனௌன்ஸ் பண்ணலாமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்டா. கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன். இல்ல நீ வந்தது அதை விட பயமா இருக்கு. என்ன மாமா? அம்மா உனக்கு பயந்தா இங்க வந்தேன், மறுபடியும் எதுக்கு நீங்க வந்த? அன்றாட செலவுக்கே கஷ்டப்படுறவங்களுக்கு சில விஷயம்லாம் இலவசமா கிடைக்கும் போது அது பெருசா தெரியும். உன்ன மாதிரி ஒருத்தன் டிப்ரெஷன் பண்ணிக்கிட்டே இருந்தானே, அட்வைஸா பண்றான் டார்ச்சர் பண்றான். டியூஷன்ல இருக்கிறவங்களோட குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு 3 நாள் நான் ஃப்ரீயா டியூஷன் எடுக்கிறேன். பாத்தீங்களா, இந்த மாதிரி நல்ல நல்ல நண்பர்கள் இருக்காங்க. அதை விட்டு சில பேப்பர் ஐடி ஆற பயலுகளும் இருக்காங்க. அசோசியேஷன்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரீயா 3 மாசத்துக்கு ஒரு தடவை மெடிக்கல் கேம்ப் நடத்தலாம். பாத்துருவோமா? பார்க்கலாமா? அந்த பொண்ணு என்ன பண்ண போறன்னு கூட சொல்லல, அதுக்குள்ள எதுக்குமா கை தட்டுறீங்க? ஒருத்தர் கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு ஐயா. அவ எங்களுக்கெல்லாம் நல்லதுதான் செய்வா. அவ பதவியில இல்லாதப்பவே யாருக்காவது கஷ்டம்னா ஓடி வந்து உதவுவா. தெரியாம சொல்லிட்டு. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்சக்குங்கிறீங்க.